இந்த நைட் லேம்ப் வெளிச்சத்துல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் அப்படி படுத்திருக்காளா இல்ல தெரியாம நெருங்கி வந்துட்டாளா? இந்திரா, இந்திரா, ஐயோ, ஏங்க 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 எந்திரிங்க, டைம் ஆச்சு. ஐயோ, தூங்கிட்டனா? ஐயோ சீக்கிரம் வாங்க, இப்ப நம்ம ஆபரேஷனை எக்ஸிக்யூட் பண்ற டைம். நான் வெளியில போய் பார்த்துட்டு வந்துட்டேன், ஆள் நடமாட்டமே இல்ல. வாங்க. சூப்பர். ஏய் இங்க வா. என்ன? இங்க வான்னு சொன்னேன். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா ஹேமா? என்னாச்சு? என்னமோ ஃபங்க்ஷனுக்கு ரிப்பன் கட் பண்ண போற மாதிரி போயிட்டு இருக்க. இப்ப ஏன் திட்டுறீங்க? பின்ன இப்படியே போயிடுவியா? இரு. இந்தா முதல்ல இந்த ஃபேஸ் மாஸ்க போடு. புடி. கிளவுஸ போடு. போலாமா? போலாம். இருக்கேமா? ரூம் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அதான் ரூம் வாசல்ல டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு போட்டிருக்குல்ல. ரூம் நம்பர் தெரியுமா தெரியாதா? ஒழுங்கா சொல்லு. என்ன, நம்ம கூட தான் இருந்தாங்க, நம்ம கிட்ட கேக்குறாங்க. 366 தானே? ஆமா, அதுல தானே டோன்ட் டிஸ்டர்ப் போர்டு எல்லாம் போட்டிருந்தது. என்ன? நல்லா தெரியும், 366 தான். சரி சரி வா. இங்க பாரு, யாராவது வராங்களான்னு பாரு. நான் ஸ்ப்ரே பண்ண போறேன். யாராவது வந்தாங்கன்னா உடனே கூப்பிடுறேன். சரி சரியா, நான் பாத்துக்கிறேன். நீங்க நீங்க பண்ணுங்க. எல்லா ஸ்ப்ரேயும் அடிச்சிட்டீங்களா? எல்லாமே வா. எதுவும் பேசாத. வா 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 வா. சக்சஸ். அவ்வளவுதான். என்ன ஆட்டம் போட்டிருப்பா. ஒரே ஒரு ஸ்ப்ரே, எல்லாம் க்ளோஸ். ஏங்க, மயக்கம் மட்டும் தானே வரும், மெரூன் ஆயிடாதே. நீ ஒரு லூசு. எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இரு. இன்னைக்கு நம்ம வேலையை சூப்பரா முடிச்சிட்டேன்னு நானே சந்தோஷத்துல இருக்கேன். இவ வேற நல்லா தூங்குவாங்க. இனி எக்ஸாம் முடிஞ்சுதான் எந்திரிப்பாங்க. அவ்வளவுதான். சூப்பருங்க. அப்போ தீபக்கு கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடலாம்ல? நம்மளே தான் அந்த காரியத்தை முடிச்சிட்டோமே. அவள மாதிரி ஆட்கள் கிட்ட கொடுத்தா திரும்ப வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல விடு. இது அட்வான்ஸா இருக்கட்டும். இன்னும் எத்தனையோ சம்பவங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குல்ல. தெய்வமே, அட்வான்ஸ் ரிசர்வ்ல வச்சு சம்பவம் செய்யறதெல்லாம் வேற லெவல் தெய்வமே.
நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சீக்கிரம் வா ஹேமா. ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன் போல இருக்கு. எனக்கு தூக்கமாவே இருக்கு. வேலையை தவிர மத்ததெல்லாம் நீ ரொம்ப சின்சியரா பண்ற ஹேமா. போலாமா? ஐயோ, அதான் ஃபுல்லா ஸ்ப்ரே அடிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன? இங்க பார், கேள்வி எல்லாம் கேட்காத. இந்திராவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு பயம்தான். பேசாம வா. வா. ஐயோ, என்ன காலங்காத்தால. சார் 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 ஐயோ, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், ஒண்ணும் இல்லடி, அது வெறும் மயக்க ஸ்ப்ரே தான். நீ தேவையில்லாம பேசி என்னையும் பயமுறுத்தாத. இல்ல, சும்மா எதுவும் சொல்லாதீங்க. நல்லா பாத்தீங்களா, அது கர்ப்பம்பூச்சி ஸ்ப்ரேயா இருக்க போகுது. ஐயோ, போலீஸ் எல்லாம் வரப்போகுது. சார் சார் எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. என்னாச்சுடி உனக்கு? நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு மயக்கமா வருது. ஹேமா, ஷோ, என்ன ஹேமா, அமைதியா இரு, பேசாம. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, காலையில எழுப்பி விட சொன்னாங்க. ரொம்ப நேரமா எழுப்பிக்கிட்டே இருக்கோம், எந்திரிக்கவே மாட்டாங்க. சார் 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 உங்களாலதான் ஏதோ ஆயிடுச்சு. வெயிட். இப்பதான் மயக்க மருந்து நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுங்க போன்ல அலாரம் வைக்காம ரிசப்ஷன்ல சொல்லி எழுப்பி விட சொல்லிருக்குங்க. அதுதான் இவ்ளோ கலாட்டா. சார் ஐயோ, நான் பயந்துட்டேன். அப்போ அவங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கே. அப்படியே அவங்க எழுப்பி விட்டா கூட தூக்க கலக்கத்துல எக்ஸாம் எழுத முடியாம போயிடணும். சார் சார் அப்போ நம்ம பிளான் சக்சஸா? ஹேமா, இப்போதைக்கு நீ உன் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் தான். ஏய் அவரு வழிவிடு வழிவிடு. என்னப்பா திறக்கலையா? சார் திறக்கவே மாட்டாங்க. நல்லா தட்டி பார்த்தேன் சார், சூசைட் கேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னப்பா அது, சாவறதுன்னா வீட்டுல போய் சாக வேண்டியதானே, இங்க வந்து நம்ம உயிர் ನಾನು ಎಣ್ಣೆ ಪಡೆದಿದೆ. ರಿಮೈಂಡರ್ ಸರ್ವಿಸ್ ಬುಕ್ ಯೂಸ್ ಆಯಿട്ടില്ല. ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಫ್ಲೈಟ್ ആണ്. இப்போ நான் என்ன செய்ய? இந்த கர்த்தாவே. சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும்? காலையில இருந்து எழுப்பிட்டு தான் சார் இருந்தோம். I will write a review. It's irresponsible. I will take action. வா போலாம். ஏய் உள்ள போய் க்ளீன் பண்ணுங்க, போங்க போங்க. ரூம் நம்பர் என்னடி என்னடி நடக்குதுங்க? என்ன கேட்டா? அந்த ரூம்ல இருந்து இவங்க எப்படி வராங்க? அப்போ இந்திராவும் கௌதமும் எங்க? ஏய், ரூம் நம்பர் கரெக்ட் தானே? ஆ, ஆ, ஐயோ, அப்போ அது 366ன்னு 2 இருக்கும், 2 ரூம் இருக்கும். தெரியாம போச்சே. இந்திரா, நீ சரியா சாப்பிட்டியா? நீ ஓகேவா? இல்ல கௌதம், எக்ஸாம்க்கு போகும்போது நான் யூசுவலா ஃபுல்லா சாப்பிட மாட்டேன். எனக்கு இது ஓகே தான், போதும் கௌதம். கரெக்ட் தான். கையில ஹால் டிக்கெட் தானே? ஆமா. எல்லாம் செக் பண்ணிட்டியா? போலாமா? நான் எடுத்துக்கிறேன். இந்த வரேன். கௌதம் ஒரு நிமிஷம்.
கடவுளே, என் லட்சியம் என்னன்னு உனக்கே தெரியும். நான் கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு நிறைய எதிர்ப்பு இருக்கு. ஆனா நான் இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆயிடுவேன்னு எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கையும் வந்திருக்கு. அதை நான் காப்பாத்தணும். என்ன நம்புறவங்களுக்காக நான் அதை செய்யணும். என் ஃபேமிலி, கௌதம், அக்கா எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய கேர் எடுத்துக்கிறாங்க. என்னை எப்படியாவது இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ண வை கடவுளே. இந்திரா, இந்திரா, உன்னை கோயிலுக்கு போகணும்னா சொல்லு. போற வழியில கோயிலுக்கு போயிட்டு கூட போறான். இல்ல கௌதம், அதெல்லாம் வேணாம். நாமளே ஊருக்கு புதுசு இல்லையா, நம்ம டைரக்டா எக்ஸாம் சென்டருக்கே போயிடலாம். சரி, இங்க வேற டிராஃபிக்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. மேப்லாம் போட்டு பார்த்தாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா, நம்ம போலாம். ம். ஹேமா, 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 என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் என்ன பண்றது? நைட் ஏதோ அவசரத்துல 369க்கு 366ன்னு சொல்லிட்டேன். இப்படி சொதப்பிடுச்சே. ஆனா இவளுக்கு மட்டும் எப்படி எல்லா டைமும் அவளுக்கு லக்கா அமையுது? எல்லாத்துலயும் தப்பிச்சிடறான்ல. ஆனா நீங்க ரொம்ப ஸ்மார்ட். நேத்தே ஓரளவுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாண்டி, ஆனா இந்த முறை ஏமாறவே கூடாது. வா, நம்மளோட அடுத்த பிளான் இருக்குல்ல, இந்த மாதிரி மட்டும் சொதப்பாம ஒழுங்கா நடக்கணும் அந்த பிளான். இதுல நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது ஹேமா. வா. சொன்னா கேளுங்க மேடம், எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்கு. நீங்க கூலா ரூம்குள்ளே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல தீபா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது. நாங்களும் கூட வரோம். என்ன மேடம் சும்மா பயம் காட்டுறீங்க? ஆஃப்டர் ஆல் எக்ஸாம் எழுத வந்த சின்ன பொண்ணு. நாங்க இந்த ஊர்ல செய்யாத சம்பவமா? நாங்க இந்திராவை தூக்குனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றோம். அப்புறம் வாங்க மேடம், நீங்களாவது சொல்லுங்களேன் மேடம். இல்லங்க, இவங்க சொன்னா ஒரு ரீசன் இருக்கும். நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க ரூமுக்கு போய் பேக் மட்டும் எடுத்துட்டு வரோம். ஆனா உங்களை மாதிரி இப்படி ஒரு ஜோடியை நான் பார்த்ததே இல்லை மேடம். கிரைம் பார்ட்னர்னா இப்படிதான் இருக்கணும். சரி மேடம், கடைசியா ஒரு முறை கேக்குறேன், நீங்க வந்ததே ஆகணுமா? கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்திராவை நீங்க தூக்குறத நான் பார்த்தே ஆகணும். அவ எக்ஸாம் எழுத முடியாம கதறணும். எங்க பிளான் சக்சஸ் ஆகணும். இது எல்லாத்தையும் நான் பார்த்து சந்தோஷப்படணும். அப்போ ஓகே மேடம், ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துருங்க. கௌதமும் இந்திராவும் இப்பதான் கிளம்பியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆயிடும். ஓகே, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். நாம உள்ள போய் நிக்கலாம் மேடம், வாங்க. ஆமா, கௌதம் இந்திரா கண்ணுக்கு படாம மறைவா நிக்கணும். கண்ணுல பட்டுட்டோம்னா உஷாராயிடுவாங்க. வாங்க போலாம்.
என்ன இவ்வளவு இன்னும் காணோம்? ஏசி இல்லாம ஒரே எரிச்சலா இருக்கு. மேடம், அதான் நான் உங்களை ரூம்லயே இருக்க சொன்னேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. நீங்க தான் என்ன நம்பல. நாங்க உங்களை நம்பாம இல்ல, அந்த இந்திராவை பத்தி தான் உங்களுக்கு தெரியாது. நாங்க போடுற எல்லா பிளான்லயும் நல்லா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா கடைசியா ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவா. மேடம், இந்த முறை அப்படி நடக்க சான்ஸே இல்லை மேடம். இந்த தீபாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அட நீங்க வேற. நாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பில்டப் தந்திருக்கோம் தெரியுமா? கடைசியில ஒண்ணுமே வேலைக்காகாது. கடைசியில அவதான் ஜெயிச்சிருக்கா. இதோ வந்துட்டாங்க. பிளான் எல்லாம் சரியா இருக்குல்ல, எதுவும் சொதப்பிடாதே. மேடம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை மேடம். எல்லாம் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ரெடியா இருக்கு. உன்னை நம்புறேன், பார்த்து செய், சொதப்பிராத, புரியுதா? இந்த ரூமா இருக்குமோ? இந்திரா, இந்த ரூம்ல செக் பண்ணி பாரு. இரு, செக் பண்றேன். வீட்ல போய் சொல்லிட்டு வந்துட்டு இங்க எப்படி ஒட்டிக்கிட்டு அலையுது பாருங்க. கொஞ்ச நேரம் தானே, இருக்கட்டும் இருக்கட்டும். தீபா, உன் பிளான ஸ்டார்ட் பண்ண. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு எதுவும் மிஸ் ஆக கூடாது. மேடம், நம்ம அசைன்மெண்ட்டை முடிக்க போறவளை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. வேலையில செம்ம கில்லி. அவகிட்ட கொடுத்த எந்த வேலையும் மிஸ் ஆனதில்லை. ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாம பக்காவா ஸ்கெட்ச் போடுவோம் மேடம். குட். என்னாச்சு இந்திரா? இல்ல, அடுத்த ரூம்னு நினைக்கிறேன். சரி வா, அங்க போய் வெயிட் பண்ணலாம். கௌதம், எப்படியும் ஒரு லாஸ்ட் 5 minutes தான் அலோ பண்ணுவாங்க. நம்ம வா, இங்கே வெயிட் பண்ணலாம். கையில ஹால் டிக்கெட் தானே? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மேம். ஐ எம் வசந்தகுமாரி, இந்த காலேஜோட எக்ஸாம் கண்ட்ரோலர். எல்லாரும் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். வெரிஃபிகேஷனா? வெரிஃபிகேஷன் எதுக்கு மேடம்? அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கா இங்க? என்னம்மா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா? இவ்ளோ நேரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருந்தோம், கேட்கலையா உங்களுக்கு? ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்ததுல கவனிக்காம விட்டோமா? ஆமா கௌதம், அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் சாரி. வெரிஃபிகேஷனுக்கு எங்க போகணும்? வாங்க, நானே கூட்டு போறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நாங்களே போய்க்கிறோம். இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வெரிஃபிகேஷன் சரியா முடிக்கலன்னு பிரச்சனை ஆயிடும். வாங்க. வா இந்திரா. சார், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள அலோடு. நீங்களே அலோடு இல்ல. இங்கேயே வெயிட் பண்ணுங்க. கௌதம், நீங்க வெயிட் பண்ணு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி, வாமா. பார்த்து போயிட்டு வா. ஆஹா, சூப்பர். இந்திரா ஏதாவது முரண்டு புடிச்சு போக மாட்டான்னு சொல்லுவான்னு நினைச்சேன். நல்ல வேலை, போயிட்டாளே அவ. மேடம், எங்க ஆளுங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி மேடம். நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல ரொம்ப ப்ரொஃபஷனல். இருங்க இருங்க, அதுக்குள்ள பில்டப்லாம் ஏத்தாதீங்க. இன்னும் டைம் இருக்கு. இந்திராவை சாதாரணமா நினைக்க முடியாது. ஆமா, அவ கேடிக்கும் கேடி. கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட எல்லா கால்குலேஷனும் வீணா போயிடும். மேடம், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மேடம். நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க.
எக்ஸ்கியூஸ் மீ மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் போறோமா? ஆமா. இல்ல இங்க வெரிஃபிகேஷன் முடிச்சு யாருமே வர காணுமே, நம்ம மட்டும் தனியா போயிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப லேட்டுமா, எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்ல மேம், இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறதா எங்க அகாடமில யாருமே அதுக்கு சொல்லலையே. என்னமா பண்றது? உங்களுக்கு தெரியல. பேசாம சீக்கிரம் வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உள்ள போங்க. இங்கயா? இங்க யார் இருக்காங்க? ஏய், கௌதம்! 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 யார் நீங்க? ஏய், போட்டு. கௌதம்! தொடாத. அவன் சொன்னா வருவியோ? கௌதம்க்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்னை அவ்வளவுதான். கௌதம்! கௌதம்! ஓய், மூடு.